Hi friends, இதெல்லாம் நம்ம crochet basket. இது எப்படி செய்யறது அப்படினு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இதோட வீடியோ போடுங்க அப்படினு சொல்லிருந்தாங்க. இது எப்படி செய்யறதுங்கறத பாப்போம். சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதே டைப் தான் கொஞ்சம் ஹைட்டா செஞ்சிருக்கேன் நானு. சோ இத வந்து என்னோட பசங்க பென்சில் ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்கறாங்க. ஸோ இதை நான் செய்ய ஆரம்பித்தோடனே அவங்க எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ எல்லாம் லாக்டவுனில் வீட்டில் இருக்கனால பாக்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதில் அவங்க வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்கூலுக்கு. இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஹைட் மட்டும்தான் கம்மி, மற்றபடி பண்ணுற மெத்தடெல்லாம் ஒரே மாதிரி தான். இதில் நான் கலர்ஸில் பண்ணியிருக்கேன். இது வந்து மேக்ரோமே த்ரெட்டு, நல்லா திக்கான த்ரெட்டு. இந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு கடையில் கிடைக்கும். நல்லா திக்காக இருக்கும். இந்த த்ரெட்டில் தான் நான் இதெல்லாம் பின்னியிருக்கேன். இது வந்து மேக்ரோமே த்ரெட்லேயே வந்து கொஞ்சம் சாஃப்டான த்ரெட்டு. இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்காது, பட் நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். சைஸை நல்லா ஆழமாக வேணாலும் ஆழமாக பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு அதோட சைஸை மாற்றிக்க முடியுது. இல்லை ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னா, சின்னதாக வேணும்னா நம்ம இதால் மாற்றிக்க முடியுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுவும். பட் பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாம் ஒரே மாதிரி தான். நீடில், க்ரோச்சாட் நீடில் வந்து நம்பர் 4 எடுத்திருக்கேன். 4 mm இது பின்னுறதுக்கு. பட் இதோட பெரிய சைஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால சின்ன சைஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால நான் 4 mm எடுத்திருக்கேன். நீங்கள் 5, 6 எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு மேக்ரோமி த்ரெட்டு தென் க்ரோச்சாட் நீடில் மட்டும் போதும். 2 பொருள் போதும். நீங்கள் வந்து இந்த மேக்ரோமியில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த ஒரு திக்கான ஒயர் அந்த எதுலனாலும் நீங்கள் இதை செய்யலாம். ஒரு நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை ஜூட்டில் கூட செய்யலாம். எனக்கு இப்போ கையில் கிடைக்கல, இல்லைன்னா உங்களுக்கு அதில் செஞ்சு காமிச்சிருப்பேன். இப்போ நான் இதை வந்து ஒரு அட்டையில் அப்படி சுற்றி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இதுலேருந்து அப்படியே நம்ம எடுத்து செய்ய முடியாது. ஸோ சுற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வரும். பின்ன அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன நாட் மட்டும் நான் போட்டிருக்கேன். நம்ம இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நாட் போட்டிருக்கேன். இந்த நாட்டில் அந்த கேப் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், ஒரு ஆர்டினரி நாட், நம்ம எப்பயும் போடுற நாட் தான். இதில் இந்த கேப்பில் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். சிங்கிள் க்ரோஷா போட போகிறேன். வேணும்னா இதை நம்ம சுருக்கிக்கலாம். அதுக்காக நம்ம உள்ளே ஃபஸ்ட்டு நம்ம அந்த நாட் போட்டுட்டு அதில் தச்சுட்டு நம்ம அது உள்ளே இருக்க கேப்பை நம்ம சுருக்கிக்குவோம். இப்போ த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஒரு செயின் போட்டுக்கிறேன். தென் சிங்கிள் க்ரோஷா போட ஆரம்பிக்கிறேன். இந்த செயின் வந்து கவுண்ட்டு கிடையாது. நான் இனிமேல் போடுற சிங்கிள் க்ரோஷா தான் கவுண்ட்டு. ஸோ நான் இதில் வந்து 9 சிங்கிள் க்ரோஷா போட போகிறேன். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சி இழுக்கிறதுக்கு. இன்னொன்று நான் வந்து சின்ன நீடில் 4 mm வச்சுருக்கனால இன்னுமே ஹார்டாக தான் இருக்கும். பட் எனக்கு பெருசாக உள்ளே விட்டு எடுக்கிறத விட எனக்கு இந்த சின்ன நீடில் உள்ளே விட்டு எடுக்கிறது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதனால நான் சின்ன நீடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது 4 mm யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 5, 6 எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. 8 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து 4 போதும் அப்படின்றதுக்காக. இன்னொன்று எனக்கு வந்து நீடில் பெருசாக ஆக ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு கேப் ஜாஸ்தி கிடைக்கும். எனக்கு வந்து கேப் நிறையா வேண்டாம், கொஞ்சம் அடர்த்தியாக வேணும் அப்படிங்கிறதுனாலையும் நான் சின்ன நீடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1, 2, 3, 4, 5 போட்டிருக்கோம். இப்போ இன்னும் நம்ம வந்து 4 போடணும். அந்த கேப்பில் நம்ம இன்னும் ஒரு 4 போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி இழுத்தோன்னா உள்ளே இருக்க ரவுண்டு வந்து சுருங்கிரும். இப்போ பாருங்கள் எப்படி பண்ணலான்னு. அந்த ஃபஸ்ட்டு விட்டுட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ நம்ம 9 போட்டாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. மேலே இருக்க செயின் வந்து உங்களுக்கு அழகாக காமிக்கும். அந்த செயினை நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். அதாவது செயின் மாதிரி இல்லாமல்
அப்படியே எடுத்து நாட் மாதிரி ஒன்று போட போகிறோம். ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணோன்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ அதை முடிச்சிட்டோன்னா அந்த ஃபுல் ரவுண்ட் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா நடுவில் இருக்க ரவுண்டு வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். நல்லா பிடிச்சி இழுத்துருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இல்லைங்க. இது வந்து ஒயரை பொறுத்தும் இருக்குது. உங்களுக்கு நான் அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு மற்ற இதில் எப்படி இருக்குது இதில் எப்படி இருக்குன்னு. இப்போது ஒவ்வொரு செயின்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷா போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ரவுண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செயின், அதாவது இப்போ 9 செயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 9 செயின்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷா. ஃபஸ்ட் லேயரோட 9 செயின் மேலே தெரியும்ல, அந்த செயினுக்குள்ளே விட்டு நீங்கள் வந்து சிங்கிள் க்ரோஷா போடணும். ஒவ்வொரு செயினுக்கும் 2 சிங்கிள் க்ரோஷா போடணும். ஸோ இதுதான் கணக்கு. அடுத்த ரவுண்டு பெருசாகும்போது நம்ம சிங்கிள் க்ரோஷாவை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ரவுண்டு நமக்கு ரேடியஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். இல்லைன்னா குறுகி சுருங்கின மாதிரி ஆகிடும். அதே மாதிரி ரவுண்டு வந்து அடுத்தடுத்த லேயர் வரணுன்னா நம்ம வந்து நம்பர் ஆஃப் போடுற ஸ்டிச்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ நான் 18 போட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த ரவுண்ட் 2 நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். எடுத்துகிட்டு அது வழியாக அப்படியே எடுத்துட்டிங்கன்னா இந்த ரவுண்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது இதோட எனக்கு வந்து பேஸ் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது எப்படின்றத பார்க்கலாம். நடுவில் இருக்க கேப்பை வந்து கொஞ்சம் குறுக்க பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. இது நம்ம வந்து ஃபுல்லாக உள்ளே சொருகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம போட இழுத்து போடும்போது கொஞ்சம் அந்த இடத்துல லூஸ் விழும். அதுக்காக இப்போ நம்ம 3rd ரவுண்ட் ஆரம்பிச்சிடலாம். 3rd ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு செயின் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, ஒரு கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷா, அடுத்த கேப்பில் 2 சிங்கிள் க்ரோஷா, அடுத்தது 1, அடுத்து 2. ஸோ இப்போ மாற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வர போகிறோம். நமக்கு அடுத்த ரேடியஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வந்து 2 போட்டோன்னா கேதர் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால என்ன பண்ணோன்னா 1 2. ஸோ நீங்கள் வந்து எத்தனை ரவுண்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து அடுத்தடுத்த ரவுண்டில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷா, அதுக்கு அடுத்து 2 சிங்கிள் க்ரோஷா அப்படி தான் போடணும். ஏன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் லேயரில் மட்டும் ஏன் 2 போட்டோம், அடுத்த ரவுண்டில் ஏன் வந்து 1 2 போடுறோம் அப்படின்னா சொன்ன மாதிரி தான். நம்ம 2 போட்டு இருந்தோன்னா அதோட ரவுண்டோட சைஸ் வந்து சுருங்கி வர ஆரம்பிச்சிரும். ரொம்ப செயின் ஜாஸ்தியான மாதிரி ஆகிடும். அதுக்காக தான். இப்போ நம்ம 3rd ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3rd ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எண்ட் ஸ்டிச் வந்து ஸ்லிப் ஸ்டிச் நம்ம போட்டுறணும். நமக்கு இந்த பேஸ் போதும். இங்க பாருங்க, நம்மளோட சைஸ் இந்த ரவுண்ட் 3 லேயர் போட்டுருக்கேன். நம்ம இந்த பவுலுக்கு பென்சில் ஸ்டாண்ட், அதாவது பென் ஸ்டாண்டுக்காக இதுக்கும் இதே அளவு போதும். 3 ரவுண்ட்ஸ் போதும். இன்னும் பெருசா நீங்க வேற ஏதாவது போதும். இதுவே நீங்க ஒரு பெரிய பாஸ்கெட் போடுறதா இருந்துச்சுன்னா ரவுண்ட் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ நம்ம போடுறது பாபின் கேஸ்ங்கிறதுனால 3 ரவுண்ட் போதும். 1 2 3 இந்த 3 ரவுண்ட் தான் இங்கேயும் நம்ம போட்டிருக்கோம். 1 2 3. ஸோ இந்த 3 லேயர் நமக்கு போதும். இதை இப்போ வந்து இதோட நாட் போட்டு அந்த இடத்தை கவர் பண்ணிட்டு நம்ம இதை வந்து இப்போ டர்ன் பண்ணணும். எப்படி டர்ன் பண்றதுங்கிறத பார்க்கலாம். அப்போதான் வந்து பேஸ் வந்து ஸ்டிஃபா உங்களுக்கு வந்து அடி கிடைக்கும். மேலே வந்து உங்களுக்கு திரும்பி வரும், ஒரு கூடை மாதிரி திரும்பும். அது எப்படி திருப்புறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம திருப்பணும். இப்போ நீங்கள் நீடியில் வெளியே எடுத்துருங்க. அந்த செயினை கொஞ்சம் பெருசாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து கொஞ்சம் ஹார்டாக தான் நம்ம போட்ட பக்கம் வந்து ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். உள்ள கீழே இருக்க த்ரெட் வருது இல்லையா, அதுதான் பேக் சைடு. இப்போ இந்த ஃப்ரண்ட்டை நம்ம வந்து திருப்பிக்கணும். இந்த நூலை உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். அடுத்த சைடுக்கு எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கு. நடுவுல இருக்க கேப் வந்து நமக்கு இது ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு வயர்ல. இந்த green வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு. வந்து கொஞ்சம் திக்கா இருக்கு. இந்த brown வந்து எனக்கு கொஞ்சம் சாஃப்ட்டா இருந்துச்சு. கலர் வயர்ல வந்து எனக்கு சாஃப்ட்டா இருந்தது அந்த வயர். ஒவ்வொரு வயரோட குவாலிட்டி மாறுது. அதனால ஃபுல்லா இழுக்க முடியல அளவுக்கு இந்த greenல என்னால இழுக்க முடியல. இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம ஓட்ட இருந்தா பரவாயில்லை. நம்ம நடுவுல ஏதாவது ஒரு பேட் மாதிரி வச்சுக்கலாம், அட்டை மாதிரி உள்ள வச்சுக்கலாம். இந்த ஓட்ட வழியா நம்ம வெளிய வந்துற போறதுல. ஆனா நம்ம நீடல் பென்சில் அந்த மாதிரி போடும்போது வெளிய வரதுக்கு சான்ஸ் விழுக போறது. பென்சில் சின்ன சின்ன ஹோல வந்து அந்த மாதிரி வச்சிருந்தா பண்ண முடியல அப்படினா பேஸ்ல நீங்க வந்து ஒரு கிளாத் ஆவது இல்ல ஏதாவது ஒரு பேட் ஆவது அட்டையாவது இதுல வந்து கரெக்ட்டா
நீங்கள் வந்து கட் பண்ணி ரவுண்டாக நீட்டாக வேணும்னா உள்ள ஒரு துணியை வச்சு நீங்கள் தச்சுக்கலாம், வராது நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பேஸ்கெட்டை ரிட்டர்ன் திருப்பிடலாம். இப்போ இது உள் பக்கம் நான் திருப்பி இருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம விட்டு அந்த மேலே இருக்க ஒயரை உள் பக்கம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த ஒயரை, அதாவது அந்த செயின்லேருந்து நம்ம இழுத்தோம்ல அந்த ஒயரை உள்ளே இழுத்துட்டு வந்துடணும் அந்த கேப் வழியாக. இதுதான் ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. பேக் சைடில் நம்ம அந்த நூலை எடுத்துகிட்டு வந்துடணும் அந்த ஒயரை. இப்போ செயின் நம்ம வந்து திருப்பி ரிட்டன் பேக் சைடில் இப்போ நம்ம தைக்க போகிறோம். அப்போ தான் வந்து கூட உள்பக்கம், இது வெளிப்பக்கம். ஸோ வெளி அவுட்டர் லேயர், இது வந்து உள்பக்கம் இருக்க லேயர். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து உள் லேயர் வரப்போகுது. இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம இங்கே சொருகி விட்டுறலாம். நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ எவ்வளோ தூரம் வேணுமோ நம்ம இழுத்து விட்டுட்டு நம்ம இதை வந்து உள்பக்கம் முடிஞ்ச அளவுக்கு சொருகி விட்டுறலாம். எங்கெங்கே கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் விட்டு 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 நம்ம சொருகிடலாம். உங்களால் நீடில் எந்தெந்த கேப்புக்குள்ளே விட முடியுமோ, ஒயருக்குள்ளே விட முடியுமோ விட்டு விட்டு அந்த ஒயரை இழுத்து விட்டுட்டிங்கன்னா அப்படியே சுற்றி 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 நம்ம அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ இதை வந்து நான் வந்து சுட்டு, ஐ மீன் ஒரு லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா உருகும். இதை கூட அப்படியே உருகி அந்த இதோட டச் பண்ணிடலாம், வச்சிடலாம். ஆனால் வந்து ஒரு கருப்பு கலரில் தெரியும். பட் இது பிரிய போகிறதில்ல அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி செய்யலை. இப்போ ரவுண்ட் 4 ஸ்டார்ட் பண்ணிடலாம். கார்னர் ரவுண்டு. இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு செயின் தெரியுதா? இந்த செயின்குள்ளேயும் இந்த கேப்புக்குள்ளேயும் நான் விட்டு விட்டு உள்ளே விட்டு எடுக்க போகிறேன் நீடில். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கேப்புக்குள்ளே விட்டு, அதாவது செயினுக்கு மேலே இருக்க செயின் இருக்கா, அந்த செயினுக்கு கேப் பாருங்கள், அடுத்த கேப், அந்த கேப்பில் 2 கேப்லையும் உள்ளே விட்டு எடுப்பேன். நீடில் மாட்டி நூலை வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது வந்து திரும்ப மாதிரி கூட மாதிரி உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். இழுத்துட்டு வந்து சிங்கிள் க்ரோஷா தான் நம்ம போட போகிறோம். செயின் மட்டும் உங்களுக்கு கார்னரில் இருக்கும், உள்ளே இருக்க கேப். அப்போ உங்களுக்கு வந்து அழகாக மேலே அந்த ஒரு பார்டர் மாதிரி செயின் உங்களுக்கு கிடைக்கும். செயினை விட்டுட்டு உள்ளே இருக்க கேப்பில் நம்ம போடுறோம். இப்போ அடுத்து வந்து அடுத்த கேப்பு, 2வது கேப்பு, 3வது கேப்பு. ஃபஸ்ட்டு கேப் செகண்ட் கேப்பில் எடுப்போம். அடுத்து செகண்டு தேர்டு, அடுத்து தேர்டு ஃபோர்த்து, அப்படியே கேப்பு வந்து எடுத்துக்கிட்டே போவோம். செகண்ட் கேப்பும் தேர்ட் கேப்லையும் உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்து சிங்கிள் க்ரோஷா போட்டுறேன். அடுத்து தேர்டு ஃபோர்த்து இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஒரு கொஞ்சம் போட்டுட்டா உங்களுக்கு தெரியும், கூட திரும்பினது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ கூடையை திருப்பணும், பேஸ்கெட்டை திருப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம போட முடியும் சிங்கிள் க்ரோஷா. இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு அழகாக வந்துடுது, பார்டர் கிடச்சிரும், இந்த மாதிரி இருக்கும். இதுதான் இந்த மாதிரி திருப்பணும். அதனால தான் நம்ம பேக் சைட் போடுறோம். மேலே இருக்க செயினை விட்டுட்டு உள்ளே இருக்க கேப்பில் நம்ம போடுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சிடலாம். ரவுண்டு 4 முடிஞ்சிருச்சு. கடைசியில் எண்டு முடிக்கும்போது ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இங்கே பாருங்கள் செயின் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்னு. இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வந்து அடுத்த லேயர், அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்க போகிறோம். அடுத்த ரவுண்டு எப்படி போட போகிறோம் அப்படின்னா, இங்கே நமக்கு பர்பஸ் வந்து ஹைட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது தான், ரவுண்டு சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ என்ன, ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணோன்னா இருக்க செயினையே அப்படியே மேலே மேலே ஏற்றிட்டு போகணும். இப்போ நான் வந்து சிங்கிள் க்ரோஷா போட்டாலும் சரி, டபுள் க்ரோஷா போட்டாலும் சரி, கீழே இருக்க ஒரு செயின், பேஸ் செயினுக்கு 1 தான் போடணும். அது சிங்கிளாக இருந்தாலும் சரி, டபுளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு செயின்லேயும் 1 தான் போடணும். ஹைட்டை மட்டும்தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து சைஸை, அதாவது 2 போட்டோன்னா சுத்தளவு வந்து அப்படி கூட வந்து அகண்டு போகும். ஹைட்டு ஏறும்போது அகண்டுக்கிட்டே போகும், அது நல்லா இருக்காது. நான் இங்கே பாருங்கள், ஏற்கனவே நான் போட்டதில் வந்து பேஸ், இது இப்போ நம்ம போட்டிருக்க பேஸு, அதுக்கு அடுத்து 2லையுமே டபுள் க்ரோஷா போட்டிருக்கேன். டபுள் க்ரோஷா வந்து 2 ரவுண்ட்லேயே நான் வந்து இந்த ஹைட்டு கொண்டு வந்துட்டேன். சிங்கிள் க்ரோஷா போட்டோன்னா இன்னொரு 4 தடவை ரவுண்டு போடுற மாதிரி இருக்கும். டபுள் க்ரோஷானா டபுள் மடங்கு உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். நான் 2 லேயர்லேயே அந்த ஹைட்டை கொண்டு வந்துடுவேன். அதனால் இப்போ நம்ம வந்து டபுள் க்ரோஷா போட போகிறோம்.
டபுள் க்ரோஷா போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 2 செயினில் ஸ்டார்ட் பண்ணணும். சிங்கிள் க்ரோஷாக்கு 1 செயின் ஸ்டார்ட் பண்ணணும். டபுள் க்ரோஷாக்கு 2 செயினில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் ஹைட்டு கொடுக்க முடியும். இப்போது நம்ம உள்ளே விட்டு, அதாவது அந்த செயின் உங்களுக்கு அழகாக தெரியும், அந்த செயின் கேப்புக்குள்ளே உள்ளே விட்டு நம்ம டபுள் க்ரோஷா போட்டுடலாம். ஸோ ஈச் கேப்பில் வந்து சிங்கிள் டபுள் க்ரோஷா, ஒவ்வொரு டபுள் க்ரோஷா தான் போட போகிறோம். ஸோ இப்படியே போட்டு இந்த ரவுண்டு 5th ரவுண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். டபுள் க்ரோஷா போடும்போது நல்லா ஹைட்டு கிடைக்கும் பாருங்கள். உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷாவோட டபுள் க்ரோஷா வந்து நல்லா பங்கு உங்களுக்கு ஹைட் கிடைக்கும். அதனால தான் டபுள் க்ரோஷான்னு வச்சுருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். எப்பயுமே எண்டு வந்து ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு தான் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ 5th ரவுண்டை ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு லேயர் இதே மாதிரி நம்ம தச்சு கொண்டு வந்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் வித் 2 செயின், திருப்பி செகண்ட் லேயர், ஈச் கேப்புக்கு வந்து ஒரு டபுள் க்ரோஷா மட்டும் தான் நம்ம போட போகிறோம். அதேமாரி 6th லேயரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். 6th லேயர் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ண ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த எண்டை வந்து எப்படி கட் பண்ணி நாட் போடுறதுங்கிறத பார்க்கலாம். முடிச்சதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுறணும். ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம். அப்படியே கட் பண்ணாதீங்க, பிரிஞ்சிரும். கட் பண்ணிவிட்டு அந்த செயினில் இருக்க இதில் அப்படியே எடுத்து விட்டுருங்க. இப்போ நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டைட் ஆயிரும். அந்த நம்ம பேஸ்ல சொருகி விட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இதையும் நம்ம வந்து எல்லா சைட்லையும் எங்கெங்க நூல் போகுமோ அந்த இடத்துல எல்லாம் சொருகிடலாம். அதுக்கு வந்து நம்ம கூடையே திருப்பி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஹைட் வந்துருச்சு. கூடையை கொஞ்சம் நீங்கள் உள்பக்கம் திருப்பிக்கோங்க, அழகாக திருப்ப வரும். உங்களுக்கு கன்வீனியன்ட் திருப்பி வச்சுட்டு எங்கெங்க கேப் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இழுத்து எங்கெங்க கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் இந்த த்ரெட்டை பிடிச்சி எடுத்துருங்க, சொருகி எடுத்துருங்க. ஃபுல்லாக தீர்ற வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா திருப்பி கழண்டு வராது. இருக்க கேப்ல எல்லாம் அப்படி சொருகி எடுத்துருங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஒட்டியும் வச்சுக்கலாம். நம்மளோட க்ரோஷட் பேஸ்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு, முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை பற்றி கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள், நம்ம அதை போஸ்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.